அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் அர்ஸலஹுல்லாஹ் லிதப்லீகி தீனிஹி லில் அனாம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹில் கிராம் வ ஜமீஇ உம்மத்தில் இஸ்ஸாம் அம்மா பஅத். قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم يروا أنا جعلنا حرما آمنا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேரு வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்துதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்துதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, காபாவின் கண்ணியமும் மக்காவின் மகத்துவமும் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய ஹிஜ்ரி மாதத்தினுடைய 12வது மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். துல்ஹஜ்னுடைய பிறந்துருச்சு. துல்ஹஜ் மாசத்துல காபாவை குறித்து, மக்காவை குறித்து அறிந்து கொள்வது, அதனுடைய சிறப்புகளை நம்ம நினைவூட்டி கொள்வதுங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில காபா, மக்கா, காபா இருக்கக்கூடிய அந்த நகரம் மக்கா, காபாவை குறித்தும் மக்காவை குறித்தும் ஏராளமான சிறப்புகள் திருமறை குர்ஆனிலே, ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் ஒரு பூமியை, ஒரு மண்ணை, ஒரு நகரை நேசிக்க வேண்டும் என்றால், மார்க்க ரீதியாக நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் அது மக்கா மாநகர். ஒரு இறை இல்லத்தை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் அது பைத்துல்லா, காபா. ஏனென்றால் இந்த காபாவும் அந்த காபா அமைந்திருக்கின்ற மக்காவும் அல்லாஹுடைய நினைவு சின்னங்கள், அல்லாஹுடைய நினைவு சின்னங்கள். ஷாயிருல்லா என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், வமை யுஅzzிம் ஷாயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். உள்ளத்துல இறையச்சம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தக்வா உள்ளத்துல இருக்குது, இறை அச்சம் உள்ளத்துல இருக்குது. ஆனா அதற்கான அடையாளம் என்ன? தொழுகை ஒரு அடையாளம், நோன்பு ஒரு அடையாளம். அதுபோல அல்லாஹுடைய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துவது அதுவும் தக்வாவுடைய அடையாளம் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகின்றான். திருக்குர்ஆனிலே ஒரு வசனமாக அதை பதிவு செய்கின்றான். நினைவு சின்னங்கள், நினைவு சின்னம்னா என்ன? ஒரு பொருளை பார்த்த உடனே எது நமக்கு ஞாபகம் வருதோ அது முக்கியமான விஷயமாக இருந்தால் அதுதான் நினைவு சின்னம்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்தியாவுடைய தேசிய கொடி இருக்கிறது. அதை பார்த்தவனுடைய உடனேயே அதை அணிந்திருக்கக்கூடியவர்கள், விளையாட்டு வீரர் அணிந்திருக்கிறார் என்றால் அவர் இந்தியர் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். கொடி என்பது ஒரு நினைவு சின்னம். அதே போன்று ஒரு சில குறிப்பிட்ட கட்டிடங்கள் இருக்கின்றன. அதை பார்த்த உடனேயே ஒரு குறிப்பிட்ட தேசமோ, ஒரு ஊரோ, ஒரு நாடோ நினைவுக்கு வருகிறது. அந்த கட்டிடம் நினைவு சின்னம். அல்லாஹுடைய நினைவு சின்னங்கள், காபா என்பது ஒரு நினைவு சின்னம், மக்கா என்பது ஒரு நினைவு சின்னம். இவையெல்லாம் அல்லாஹையும் இந்த மார்க்கத்தையும் நினைவூட்டக்கூடியவை. ஒருவர் காபாவை கண்ணியப்படுத்துகிறார் என்றால் அவருடைய உள்ளத்திலே தக்வா இருக்கின்றது என்பதற்கான அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே பிரகடனப்படுத்தி காட்டுகின்றார். வமை யுஅzzிம் ஷாயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். இப்ப கண்ணியப்படுத்தணும் அப்படின்னா அது குறித்த சிறப்பு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா?
மக்காவுடைய சிறப்பு நமக்கு தெரியல, காபாவுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னா எப்படி கண்ணியப்படுத்த முடியும்? ஒரு ஆளுக்கு நம்ம எப்ப ரெஸ்பெக்ட் கொடுப்போம் அப்படின்னா அவர் குறித்த ஒரு பிரம்மாண்டம் நமக்கு தெரியணும், அவருடைய சிறப்பு என்னங்கிறது தெரியணும். ஒரு குறிப்பிட்ட பதவியில இருப்பாரு, தெரிஞ்ச உடனே அவர் அந்த ஊர்ல ரொம்ப பிரபலமான ஆளா இருப்பார், நமக்கு அது தெரியாது. தெரிஞ்ச பிறகுதான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அவருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்போம், கண்ணியப்படுத்துவோம். அதுவரையும் ஒரு சாதாரண ஒரு மனிதரா பேசிக்கா என்ன ஒரு மரியாதை கொடுக்கணும் அதுதான் கொடுப்போம். கூடுதலாக கொடுப்பதற்கு அவரை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில காபாவுடைய சிறப்பு, மக்காவுடைய சிறப்பு என்பது நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய செய்திகளாகும். முதலாவதாக, இறைவன் சத்தியம் செய்த பூமியாக மக்கா மட்டும்தான் இருக்கின்றது. குர்ஆன்ல நிறைய பொருட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சூரியன் மீது, சந்திரன் மீது எல்லாம் சத்தியம் செய்யறான். அப்படி செய்கிற பொழுது ஒரு நகரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் காபா மக்காவின் மீது தான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த மகத்தான நகர் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி ஒரு பெரிய செய்தியை சொல்கின்றான். வஹாதல் பலதில் அமீன், வஹாதல் பலதில் அமீன், அமைதி தருகின்ற இந்த பூமியின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் மக்காவை குறித்து குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்ப அல்லாஹ் ஒரு பொருள் மேல சத்தியம் செய்யறான்னா அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள்னு அர்த்தம். நமக்கும் அதற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இப்ப சூரியன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் சூரியனுக்கும் படைப்பினர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். சூரியனால் நாம் மிகப்பெரிய பலன்களை அடைகின்றோம், அதனுடைய பயன்பாடு என்பது மிக அதிகம். ஆகவே அல்லாஹ் சூரியன் மீது சத்தியம் செய்கின்றான், நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான், காற்றின் மீது சத்தியம் செய்கின்றான். நமக்கும் அதற்குமான தொடர்பு அதிகமாக இருக்கின்றது என்று பொருள். இப்ப அல்லாஹ் மக்காவின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் என்ன பொருள்? மக்காவிற்கும் நமக்கும் ஒரு ஆழ்ந்த தொடர்பு இருக்கிறது என்று பொருள். நம்முடைய இதயங்கள் மக்காவோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று பொருள். அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற ஒரே ஒரு நகராக, ஊராக இந்த மக்கா என்பது இருக்கின்றது. இரண்டாவது, மக்கா என்பது ஒரு இறைவனால் சத்தியம் செய்யப்படுகின்ற ஒரு இடம் மட்டுமல்ல, ஊர் மட்டுமல்ல, அது முதல் நகரமாகவும் இருக்கின்றது. இந்த பூமி பந்தில், அல்லாஹுடைய இந்த பூமி பந்தில் முதலில் மனிதர்கள் ஒரு நகரமாக, ஒரு ஊராக மிளிர்ந்து வியாபித்து நின்றது எதுவென்றால் மக்கா மாநகராக இருக்கின்றது. ஆகவேதான் அல்லாஹ் அதை உம்முல் குரா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லி துன்திர உம்முல் குரா வமன் ஹவுலஹா. உம்முல் குரா, உம்முல் குரா பல்கலைக்கழகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜாமியா உம்முல் குரா யூனிவர்சிட்டி மக்கா மாநகர்ல அமைஞ்சிருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அதற்கு பெயர் என்ன? உம்முல் குரா. உம்முல் குரானா கிராமங்களுடைய தாய் என்று பொருள். அதாவது தாயின் எப்ப சொல்லுவோம்? அது முதல் நகராக இருக்கிற பொழுதுதான், முதல் ஊராக இருக்கிற பொழுதுதான் தாய் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ உம்முல் குரா, மக்காவுடைய இன்னொரு பெயர் உம்முல் குரா. அந்த பெயரைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். லித்துந்திர உம்முல் குரா வமன் ஹவுலஹா. நபி அவர்களே, நீங்கள் இந்த மக்கா நகர் உம்முல் குராவில் இருப்பவர்களுக்கும் அதை சுற்றியுள்ளவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ உம்முல் குரா நகரங்களின் தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல் நகரம் அர்த்தம். எப்படி முதல் நகரம்? அல்லாஹ் வேறு வசனத்துல சொல்கிறான், இன் அவ்வள பைத்தின் உதயாலின் நாசி லல்லதி பக்கத்து முபாரக்கன். இந்த மண்ணில் முதலிலே இறைவனை வணங்குவதற்கு எழுப்பப்பட்ட இல்லமாக, ஆலயமாக இந்த காபா இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப காபா தான் முதல்ல கட்டப்படுது. கண்ணியத்திற்குரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைங்களாம் சேர்ந்து ஒரு காபா, ஒரு பள்ளியை கட்டுறாங்க. அதான் காபா. அவங்க தொழுவதற்காக கட்டுறாங்க. இப்ப முதலில் ஒரு பள்ளி கட்டப்படுகிறது என்றால், ஒரு இறையெல்லாம் கட்டப்படுகிறது என்றால், அப்ப அந்த நகரமும் முதல் நகரமா தான் இருக்க முடியும் இல்லையா? ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் பதில் சொன்னார்கள், அன் அவ்வளி மஸ்ஜித் உதய ஃபில் அர்த், முதலிலே பூமியிலே எழுப்பப்பட்ட இறையிலம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் தான் ஃபர்ஸ்ட் எழுப்பப்பட்டுச்சு, முதலாக எழுப்பப்பட்டது. அப்படி என்றால் என்ன பொருள்? முதல் ஆலயம், முதல் இறையெல்லாம் எங்கு இருக்கும் என்றால் முதல் நகரத்திலே தான் இருக்க முடியும். ஆக மக்கா என்பது இறைவனால் சத்தியம் செய்யப்படுகின்ற ஊர் மட்டுமல்ல, அதுதான் முதல் ஊராகவும் இருக்கின்றது, முதல் நகரமாகவும் இருக்கின்றது. மூன்றாவது மிக முக்கியமான சிறப்பு என்ன? அல்லாஹ் இந்த மக்காவை குறித்து சொல்லுகிற பொழுது, காபாவை குறித்து சொல்லுகிற பொழுது ஹுதல்லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லல்லதி பி பக்கத்து முபாரக்கன் வஹுதல்லில் ஆலமீன்.
அகில உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மக்கா நகரும் அந்த மக்காவில் அமைந்திருக்கிற காபாவும் நமக்கு நேர்வழி காட்டுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் நேர்வழி காட்டுது அப்படின்னா நமக்கு புரியுது. குர்ஆனை படிப்போம், நமக்கு நேர்வழி கிடைக்கும். நபிகளார் நேர்வழி காட்டுகிறார்கள் என்றால் நமக்கு புரியுது. நபிகளாருடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி, நம்ம அதை பின்பற்றுவோம், நபிகளாரை பின்பற்றுவோம், நமக்கு நேர்வழி கிடைக்கும். காபா எப்படி ஹுதா நேர்வழியாக இருக்க முடியும்? அந்த காபா அமைந்திருக்கின்ற நகரம் எப்படி நமக்கு ஹுதா நேர்வழியாக இருக்க முடியும் என்றால், அறிஞர் பெருமக்கள் மிக தெளிவாக இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். காபா என்பது, மக்கா என்பது ஒரு வரலாறு, மனிதனுடைய வரலாறு. இப்ப நம்ம பள்ளிக்கூடங்கள்ல நம்முடைய பிள்ளைகள்லாம் என்ன கத்துட்டு வர்றாங்க அப்படின்னா, மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில பரிணமித்தான் அப்படின்னு சொல்லி கத்துட்டு வர்றோம். நம்மளும் அந்த மாதிரிதான். மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன், அது ஒரு ஹிஸ்டரிய சொல்லுது. இன்னொரு ஹிஸ்டரி, மனிதனுடைய அந்த காலம் என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். மனிதன் கற்காலத்தில் இருந்தா, அதுக்கப்புறம் படிப்படியா அவனுடைய வளர்ச்சி என்பது இருந்தது. திருக்குர்ஆன் ஒரு வரலாறை சொல்லுகிறது. அந்த வரலாற்றுடைய சுருக்கம் தான், ஒற்றை வார்த்தை தான் காபா என்பது. இப்ப காபாவை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, மக்கா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, மனித வரலாற்றை அவர் புரிந்து கொள்வார், மனிதனுடைய தோற்றத்தை அவர் புரிந்து கொள்வார். இந்த வரலாற்றை அவன் புரிந்து கொள்கிற பொழுது, காபா என்பது சமத்துவத்தின் வரலாறு. அது மனித தோற்றத்தினுடைய வரலாறு மட்டுமல்ல, அது சமத்துவத்தின் வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரே முதல் ஜோடி. அந்த ஜோடியிலிருந்துதான் இந்த மனித சமுதாயம் பெருகியது என்று, பல்கி பெருகியது என்று ஒருவன் உணர்கிற பொழுது அவனிடத்துல சமத்துவம் வந்துவிடும், சகோதரத்துவம் வந்துவிடும். எல்லா மக்களும் நம்முடைய சகோதரர்கள், ஒரு தாய் பிள்ளைகள் என்ற ஒரு நிலை வந்துவிடும். அதற்கான ஒரு சிம்பல் தான் எது? காபாவும் மக்காவும். காபா யார் கட்டது? முதல் ஜோடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் கட்டியது. அதற்கு பிறகுதான் மக்கள் படிப்படியாக அதிகரித்து கொண்டே வந்தார்கள். இன்றைக்கு 800 கோடிக்கு மேல உலகத்தில எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பல நிறங்களாக, பல மொழிகளாக. அப்ப எல்லோரையும் சேர்த்து வைக்கின்ற ஒரு புள்ளியாக எது இருக்கிறது என்றால், காபாவும் மக்காவும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன? நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்ல போகின்றேன், நான் எந்த இடத்துல இருக்கின்றேன். இந்த பயணத்தின் வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். அப்பதான் ஒரு மனுஷனுக்கு நேர்வழி கிடைக்கும். நான் எங்கிருந்து வந்தேன்? நான் சோனத்திலிருந்து வந்தேன். நான் எங்கே செல்ல போகின்றேன்? நான் மீண்டும் சோனத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய வாழ்வை எப்படி நான் அமைத்துக் கொள்ள வேண்டும்? மரணத்திற்கு பிறகு ஒரு முந்தைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமை வாழ்வு. இதெல்லாம் எப்ப தெரியும் அப்படின்னா, இந்த மனித குலத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்கிற பொழுதுதான் தெரியும். இப்ப காபாவும் மக்காவும் மனிதனுடைய தோற்றத்தை குறித்து, சமத்துவத்தை குறித்து, நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்ல போகிறேன் என்ற ஒரு அற்புதமான சிந்தனைகளை நமக்கு தூண்டுகின்றது. அதுதான் நேர்வழியுடைய ஆரம்ப புள்ளி. ஒருத்தருக்கு எப்ப நேர்வழி கிடைக்கும்? அவர் தன்னை பத்தி முதல்ல யோசிக்கணும். நான் எங்க இருந்து வந்தேன், எங்க போக போறேன், மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும்? இதை தெரியாம, இந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணாம நமக்கு நேர்வழிங்கிறதே கிடைக்காது. நிறைய ஆய்வு செய்யக்கூடியவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்ப அவங்களுடைய தொடக்க புள்ளி எங்க தெரியுங்களா? இங்கிருந்து ஆரம்பமாகுது. நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்ல போகின்றேன். அதற்கான விடைதான் இந்த காபா, அதற்கான விடைதான் இந்த மக்கா என்பது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுதல் லின்னாஸ் ஹுதல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கான நேர்வழி காட்டி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப காபாவை ஒரு புண்ணிய ஸ்தலமாக நாம் கடந்து விட முடியாது. அது ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது சமத்துவத்தின் வரலாறு, அது மனித தோற்றத்தினுடைய வரலாறு. அதே போன்று காபாவிற்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கின்றன. எல்லா மஸ்ஜிதுகளை விட மிகப்பெரிய பல சிறப்புகள் இருக்கின்றன. அது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம். அதுல யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும். குற்றவாளிகளை அங்கே தண்டிக்க முடியாது. குற்றவாளிகள் அங்கே உள்ளே சென்று விட்டால் அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. வெளியே வந்தாதான் தண்டிக்க முடியும். வமன் தஹலஹு கான ஆமினா, யார் இந்த காபாவில் அல்ல, காபாவை சுற்றி ஹரம், அந்த ஹரமிலே நுழைந்தாலே அவன் ஆமினன், அவன் பாதுகாப்பு பெற்றவனாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்கிறான், அவலம் யரோ அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா, நாம் இந்த காபாவை, இந்த ஹரமை, இந்த மக்காவை பாதுகாப்பு அளிக்கின்ற, அமைதி அளிக்கின்ற பூமியாக ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இது கண்ணியத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் தொட்டு பல நூற்றாண்டுகளாக இந்த பாதுகாப்பு இறைவனால் வழங்கப்பட்டு அந்த நடைமுறையில இருக்கின்றது.
அதை எல்லா மனிதர்களும் பேணுவது என்பது மிகப்பெரிய கடமையாகி விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் அந்த காபாவுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஹிஜ்ரி 7ல மக்கா வெற்றி கொள்ளப்படுது. அப்ப சில பேர் அங்க சிறைபிடிக்கப்படுறாங்க. ஹரம் ஷரீஃப்ல காபாவில் பல பேர் சிறைபிடிக்கப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்துல இந்த காட்சியை குறிப்பிட்டு விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் இந்த பூமியை அம்னுக்குரியதாக ஆக்கிவிட்டான், பாதுகாப்பிற்குரியதாக ஆக்கிவிட்டான். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலையும் தருகின்றார்கள். கது இன்னல்லாஹ கது உதினலி ரசூலி கது அதினலி ரசூலிஹி வலம் யுதல் லக்கும் வ இன்னமா உதினலி ஃபீஹா சாஅத்தம் மின் நஹார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி அவங்களே எழுப்புறாங்க. என்ன கேள்வி? மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இல்லையா, அப்ப நிறைய பேரை நம்ம கைது பண்ணோம். அப்படி கைது பண்ணுகிற பொழுது இப்ப அந்த மக்கா என்பது, ஹரம் என்பது பாதுகாப்புக்கு தர வேண்டுமே, அப்பொழுது இறை தூதர் இதை மீறிவிட்டார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிற பொழுது நபிகள் அவர்கள் அதை குறிப்பிட்டு நபிகளார் சொன்னார்கள், இறைவன் எனக்கு அனுமதி அளித்தான், உங்களுக்கு அனுமதிக்கவில்லை. அதுவும் எனக்கு எவ்வளவு நேரம் அனுமதித்தான் என்றால், சாஅத்தம் மின் நஹார், மதிய நேரம் வரைதான் அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான். அதுவரை கைது செஞ்சுக்கலாம், ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 3-4 மணி நேரம் மட்டும்தான். அதற்கு பிறகு எனக்கும் அல்லாஹ் அந்த அனுமதியை ரத்து செய்து விட்டான். ஆகவே காபா என்பது எப்பொழுதுமே அது பாதுகாப்பு தரக்கூடியதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அது பாதுகாப்பிற்குரியது என்றால் பெரும்பாவங்கள் தடை செய்யப்பட்ட ஒரு பூமியாக இருக்கின்றது. அதுல மற்ற இடங்கள்ல பொதுவா பெரும்பாவங்கள் எங்க செஞ்சாலுமே பெரும்பாவங்கள் தான். விபச்சாரம் எங்க செஞ்சாலுமே விபச்சாரம் தான், திருட்டு எங்க செஞ்சாலுமே திருட்டு தான். ஆனால் காபாவிலே அந்த ஹரம் ஷரீஃபிலே ஒருவன் பெரும்பாவங்கள் செய்கின்ற பொழுது, பெரும் தவறுகளை செய்கிற பொழுது அது இன்னும் பன்மடங்கு பெரிய குற்றமாக மாறிவிடுகின்றது. யார் இந்த ஹரமிலே எல்லை மீறுகின்றானோ, வரம்பு மீறுகின்றானோ, பெரும்பாவங்கள் புரிகின்றானோ, அநீதி இழைக்கின்றானோ, அவனுக்கு நுதிகுமின் ஆதாபின் அலீம், கடும் வேதனை சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் ஒரு பெரிய எச்சரிக்கையை முன்வைக்கின்றான். மற்ற இடங்கள்ல ஒருவர் திருடி விட்டார், அந்த தண்டனையை விட பன்மடங்கு அதிகமான தண்டனை ஹரமிலே ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது அவனுக்கு வழங்கப்படும். இப்படி காபா என்பது பாதுகாக்கப்பட்ட பூமியாக, பாவங்கள் தடை செய்யப்பட்ட பூமியாக இறைவனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமான ஒரு சிறப்பு என்ன, நாம் அனைவரும் அறிந்த சிறப்பு கிப்லா. காபா என்பது கிப்லா, நம்முடைய கிப்லா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்க காலகட்டத்தில் தொழுகை கடமை நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற பொழுது உசாமத்து இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நபி அவங்க வீட்டுல தொழுதாங்க, தொழுது ஒரு திசையை பார்த்து தொழுதார்கள். தொழுது விட்டு நிறைவு செய்தவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி அல் கிப்லா, இப்பொழுது நான் பார்த்து தொழுதனா இல்லையா, அதுதான் கிப்லா, நான் காபா முன்னோக்கி தொழுதேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தொடக்க காலகட்டத்திலே சொன்னார்கள். ஒரு மனிதன் தொழுகிற பொழுது, ஒரு முஸ்லிம் தொழுகிற பொழுது அவன் எங்கிருந்தாலும் அவன் காபாவை முன்னோக்கி வேண்டும். ஏனென்றால் அதுதான் கிப்லா. கிப்லா என்றால் முன்னோக்கப்படுகின்ற இடம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பிரகடனம் செய்கின்றான், வமின் ஹைது ஹரஜித ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். ஏறக்குறைய அந்த வசனங்கள் திரும்ப திரும்ப அல்லாஹ் சூரா அல் பக்ராவிலே சொல்லுகின்றான். ஒரு 5 இடங்களில மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை சொல்லுகின்றான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நாம் தொழுகின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்குங்கள், தொழுகின்ற பொழுது நீங்கள் எங்கிருந்தாலும் கிபிலாவை முன்னோக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உலகத்துல பல பகுதிகளில் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, பல நாடுகளில் இருக்கின்றார்கள். எல்லோரும் காபா திசையை நோக்கி அவர்கள் தொழ வேண்டும். அதனாலதான் சில பேருக்கு தெற்கு, சில பேருக்கு வடக்கு, சில பேருக்கு மேற்கு, கிழக்கு, இப்படி. இப்ப நம்ம இருக்கக்கூடிய நாம் மேற்கு நோக்கி காபா இருக்கின்ற காரணத்தால் நாம் தொழுகின்றோம். கிபிலா என்பது காபாவை நோக்கி தொழப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான சிறப்பை அல்லாஹ் காபாவிற்கு மட்டும்தான் வழங்கி இருக்கின்றான், வேறு எந்த பள்ளிவாசலுக்குமே கிடையாது. இது கிபிலாவாக இருக்கிற காரணத்தால் தான் எல்லா முஸ்லிம்களும் அங்கே முன்னோக்குகின்ற காரணத்தால் தான் பல கருத்து வேறுபாடுகள் அங்கு களையப்படுகின்றன. அல்லாஹ் சொல்லுகிறான், வைத் ஜஅல்னல் பைத்த மஸாபத்தல் லின்னாஸ், இந்த காபாவை நாம் மஸாபத்தல் லின்னாஸாக ஆக்கி இருக்கின்றோம், மக்களுக்கு அவர்கள் திரும்ப திரும்ப வருகின்ற இடமாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மார்க்க ரீதியா நிறைய கருத்து வேறுபாடுகள் முஸ்லிம்கள்ட்ட இருக்குது. அதே போன்ற பல்வேறு வகையான நிறப்பாகுபாடு இருக்கின்றது. தேச ரீதியாக பல்வேறு பிரிவினைகள் இருக்கின்றன. எல்லா பிரிவினைகளையும் அது களையக்கூடிய இடமாக இந்த காபா என்பது இருக்கின்றது. அங்க எந்த பாகுபாடுமே கிடையாது, ஏனென்றால் அது கிப்லாவாக இருக்கின்றது.
அதே போன்று மிக முக்கியமான மற்றொரு சிறப்பு என்ன? பயணம் செய்வது. காபாவிற்காகவே பயணம் செய்வது. ஒரு ஹஜ்ஜுக்காக போல, உம்ராவுக்காக போல, காபால போய் நான் தொழுவ போறேன் அல்லது காபாவை பார்க்கறதுக்காக போறேன்னு சொன்னா அதுக்காக பயணம் செய்தால் அந்த பயணம் மார்க்க ரீதியாக நன்மைக்குரிய பயணமாக மாறிவிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வாகனங்களை நீங்கள் தயார் செய்வதாக இருந்தால் 3 ஆலயங்களுக்கு நோக்கி நீங்கள் உங்களுடைய வாகனங்களை தயார் செய்யுங்கள். ஒரு புனித பயணம் சொல்லி போறோம் அப்படின்னா காபாவை நோக்கி நாம் செல்லலாம். அதே போன்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மஸ்ஜித் நபவி என்னுடைய இந்த பள்ளி வாசல், அதே போல மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3ற்காக பயணம் செய்வதுங்கிறது நன்மையான பயணம். இன்றைக்கு நம்ம புனித பயணங்கிற பேர்ல தர்காவுடைய அந்த டூர் நம்ம போறோம், ஒவ்வொரு தர்காவா நம்ம போயிட்டு வர்றோம். உண்மையில் இதற்கு எந்த நன்மையும் கிடையாது. அது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் நன்மையா என்றால் கிடையாது. ஆனால் நன்மையை கருதி இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி நன்மையை கருதி ஒரு இறையில்லத்திற்காக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நன்மை எப்பொழுது கிடைக்கும் என்றால் காபாவிற்கு நாம் செல்வதாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். இப்ப நிறைய பிரம்மாண்டமான பள்ளிவாசல்களா இருக்கு, நம்ம போய் பார்க்கிறோம், அது நல்ல கட்டடக்கலை நல்லா இருக்குது, வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியா இருக்கு அப்படின்னா தாராளமா போகலாம், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நன்மை கிடைக்குமா என்றால் கிடைக்காது. நன்மையை வேண்டி நாம் செல்வதாக இருந்தால் இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக இந்த மஸ்ஜிதுல் ஹராமை சொல்கிறார்கள், காபாவை சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று காபாவிற்கு இவ்வளவு சிறப்புகளுக்கு மத்தியிலே இன்னொரு கூடுதலாக சிறப்பு, அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன? காபாவிலே தொழுகிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கூடுதலான நன்மைகள் வேற எந்த பள்ளிவாசலுமே கிடைக்காது. 1000 வருஷம் பழமையான பள்ளிவாசல், அந்த மன்னர் கட்டினாரு, இந்த மன்னர் கட்டினாரு, 20-30 வருஷம் கட்டினாங்க என்று சொல்லி அங்கு போய் தொழுதாலும் அது சாதாரண நன்மை தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா அஃலலு மின் ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு. நபி அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட என்னுடைய இந்த பள்ளியில் தொழுவது 1000 மடங்கு அதிகம் நன்மையை தரும். 2 ரக்காத் தொழுகிறார் அப்படின்னா 2000 ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும் மஸ்ஜிதுல் நபவியிலே தொழுகிற பொழுது. நபி அவர்கள் அடுத்து சொல்லுகிறார்கள், இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம் வ ஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதுல் ஹராம் அஃலலு மின் மிஅத்தி அல்ஃபி ஸலா. என்னுடைய இந்த பள்ளிவாசலிலே தொழுவதை விட 1000 மடங்கு அதிகமாக காபாவிலே தொழுகிற பொழுது நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சாதாரண பள்ளியை விட 1000 மடங்கு மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் நபவியிலே தொழுவதை போல 1000 மடங்கு அதிகமான நன்மை, அதாவது 1,00,000 மடங்கு நன்மை காபாவிலே தொழுகிற பொழுது நமக்கு கிடைக்கின்றது. நிறைய இன்றைக்கு மக்கள் உம்ராவுக்கு செல்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள், காபாவிலே தொழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை அவர்கள் பெறுகின்றார்கள். அந்த வாய்ப்பை ஒருபோதும் தவற விடுவதற்கு எவருக்கும் விருப்பம் இல்லை. காரணம் என்ன? எவ்வளவு சிரமமா இருந்தாலும், எவ்வளவு களைப்பாக இருந்தாலும், எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் கூட சென்று அங்கே தொழக்கூடிய ஒரு விருப்பம், ஒரு உந்துதல் ஏன் வருகிறது என்றால் இந்த 1,00,000 மடங்கு நன்மைதான் மிக அடிப்படையான காரணம். அது மட்டும் இல்லாமல் காபா இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு வேற எந்த பள்ளிவாசலுக்கும் இல்லாத, வேற எந்த பள்ளிவாசலும் கிப்லா கிடையாது, வேற எந்த பள்ளிவாசலும் இவ்வளவு நன்மை கிடைக்காது. அதே போன்று இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன? வேற எந்த பள்ளிவாசலும் தவாஃப் என்பது கிடையாது. தவாஃப் சுற்றுவது, ஒரு இறை இல்லத்தை நாம் சுற்றுகிறோம் என்றால் காபாவை சுற்றினால் மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும். அது நன்மை மட்டுமல்ல, அது கடமையும் கூட. வத்தஹீர் பைத்தி லித்தாயிஃபீன் வல் ஆகிஃபீன். கண்ணியத்துக்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், இந்த காபாவை நீங்கள் சுத்தம் செய்து கொண்டே இருங்கள், சுத்தம் செய்து கொண்டே இருங்கள். இதுல இஅ்திகாஃப் இருப்பவர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள், தவாஃப் செய்வார்கள் தவாஃப் செய்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். மஸ்ஜித் நபவி கூட தவாஃப் செய்ய முடியாது, எந்த பள்ளிவாசலையும் தவாஃப் செய்ய முடியாது. தவாஃப் என்றாலே அது காபா மட்டும்தான். இன்றைக்கு மக்கள் அறியாமையினால் நிறைய தர்காக்களை தவாஃப் செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இதையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு பெரும் தவறை மக்கள் செய்கின்றார்கள், அறியாமல் செய்கின்றார்கள். தவாஃப் என்பது வேறு எந்த பள்ளிவாசலுக்கும் இல்லாத பொழுது வேறு மன்னரைகள் அல்லது தர்காக்களை தவாஃப் செய்வது என்பது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்ப காபா மட்டும்தான் தவாஃப் செய்வதற்கு இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட இடமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த காபாவிற்கும் மக்காவிற்கும் இருக்கக்கூடிய மிக முத்தாய்ப்பான சிறப்பு என்ன? ஹஜ்ஜு உம்ரா செய்ய வேண்டுமானால் காபாவிற்குத்தான் வந்தாக வேண்டும், மக்காவிற்குத்தான் வந்தாக வேண்டும். அவைதான் கண்ணியத்திற்கு இமாம் கஸாலி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதன் சுவனத்திலே
அவன் என்ன நற்செயல்களை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஒரு மனிதன் சோனத்திலே எந்த நற்செயல்களை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அவன் விரும்பினால் தொழலாம், விரும்பினால் அவன் நோன்பு நோக்கலாம். ஆனா 2 நற்செயல்களை மட்டும் அவனால் செய்ய முடியாது. ஒன்று, தர்மம் செய்ய முடியாது. சொர்க்கத்துல போய் யாருக்கு தர்மம் செய்வது? இரண்டாவது, ஹஜ்ஜு உம்ரா செய்வது, தவாப் செய்வது. ஏனென்றால் அது இந்த மக்காவிற்குத்தான் வந்தாக வேண்டும். சோனத்திலே கூட கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு நற்செயலாக எது இருக்கிறது என்றால், இபாதத்தாக எது இருக்கிறது என்றால் இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் தவாஃபும் இருக்கின்றன. அதற்கு உகந்த பூமியாக இந்த காபா என்பது, இந்த மக்கா என்பது இருக்கின்றது. இப்படி பல்வேறு சிறப்புகள் காபாவை குறித்து, மக்காவை குறித்து திருமறை குர்ஆன் ஹதீஸிலே ஏராளமாக இருக்கின்றன. இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்கிற பொழுது அந்த நினைவு சின்னங்களை, இந்த இறைவனுடைய இந்த நினைவு சின்னங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அவற்றிற்கு சென்று வரக்கூடிய ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பு அல்லாஹ் வழங்கினால் கண்டிப்பாக தாமதப்படுத்தாமல் நாம் இந்த காபாவிற்கு செல்வதை நாம் தாமதப்படுத்தாமல் உடனடியாக அந்த நற்செயலை செய்து விட வேண்டும். அதற்கான வாய்ப்பு இல்லாவிட்டால் அந்த வாய்ப்பை இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். ஆகவேதான் அறிஞர் பெருமக்கள் பிரதானமாக செய்த துவா என்ன? அல்லாஹும் ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம், அல்லாஹும் ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம். இறைவா, இந்த காபாவிற்கு சென்று வருகின்ற வாய்ப்பை வழங்கு என்று அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை வளமையாக வைத்திருந்தார்கள். எல்லாம் அல்லாஹ் இந்த சிறப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய இந்த காபாவிற்கு சென்று வருகின்ற, மக்காவிற்கு சென்று வருகின்ற, உம்ரா ஹஜ் செய்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிகுன் கதீமுன் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.